is great. Hi guys and welcome to Wrestling Central Tamil. நான் ராகுல் and நம்ம இப்போ இந்த வீடியோல ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு டிவா ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ அந்த ரெஸ்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளிஸ். ஸோ அலெக்சா பிளிஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. முக்கியமாக தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இதனால தான் அலெக்சா பிளிஸை நான் ஃபர்ஸ்ட்டாக சூஸ் பண்ணேன் ஃபேக்ட்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ அவங்கள பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளிஸ் இந்த நேம் வந்து எப்படி அவங்களுக்கு வந்ததுன்னா, அலெக்சான்றது அவங்களோட ஒரிஜினல் நேம். ஆனால் பிளிஸ்ன்ற பேர் வந்து எப்படி வந்ததுன்னா, NXTல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வேர்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்ன வேர்ட்னா பிளஸ் யுவர் ஆர்ட். ஸோ இது வந்து அந்த பிளஸ்ன்ற வேர்டு வந்து மக்கள் மத்தியில் வந்து பிளிஸ்ன்னு விழுந்தது. ஸோ இந்த பிளிஸ்ன்ற வேர்டு வந்து ரொம்பவே கேட்சியாக இருந்தது. இந்த பிளிஸ்ன்ற வேர்டு வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. பிரான்ஸால வந்து ரொம்பவே பேசப்பட்டது. அதனால WWE என்ன பண்ணாங்கன்னா அலெக்சாவோட பிளிஸ் சேர்த்துட்டு அலெக்சா பிளிஸ்ன்ற பேரை வந்து அவங்களுக்கு வச்சுட்டாங்க. செகண்ட் ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு கதை மாதிரி சொல்லலான்னு இருக்கேன். என்னதுன்னா, ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பொண்ணு இன்னும் 24 மணி நேரத்தில் இறந்து போயிடுவாங்க, அவங்க வந்து சரியான ஒரு பயிற்சி எடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பேரண்ட்ஸுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கும்? சத்தியமாக அந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து யாருக்குமே வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அலெக்சா பிளிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் வந்திருக்கு. ஸோ அலெக்சா பிளிஸ் ஒரு வாட்டி வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்கள அட்மிட் பண்ணும்போது, உங்களோட பொண்ணு வந்து இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளே இறந்து போயிடுவாங்க, அவங்க வந்து ஒழுங்காக பயிற்சி எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன டிசீஸ்னா ஈட்டிங் டிஸார்டர்னு ஒரு டிசீஸ் வந்திருக்கு. ஸோ அதனால அவங்க ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க எப்படியோ அவங்களோட பாடி எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவங்களோட மசில்ஸ் எல்லாம் ஏற்றி அந்த டிசீஸ்லேருந்து வெளில வந்திருக்காங்க. அலெக்சா பிளிஸுக்கு உண்மையாலேயே ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அவங்களோட டிசீஸை வந்து ஒதுக்கி வச்சுட்டு தன்னோட உடம்பை ஏற்றணும்னு சொல்லிட்டு, அப்படி உடம்பை ஏற்றினா தான் நான் வந்து இனிமேல் உயிரோடு இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்படி பண்ணி அவங்களோட உடம்பை ஏற்றி அவங்க வந்து அந்த டிசீஸ்லேருந்து வெளில வந்திருக்காங்க. இது வந்து உண்மையாலே ஒரு பெரிய விஷயம். தேர்டு ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சா பிளிஸ்க்கு சின்ன வயசில் ரெஸ்லிங் வரணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்திருக்கு. ஸோ அதை வந்து அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நெகட்டிவாக பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்குலாம் செட்டே ஆகாது, இதெல்லாம் வேணாம், நீ விட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அலெக்சா பிளிஸ் ரொம்பவே மனசொழிஞ்சு போயிட்டாங்க. இந்த சிச்சுவேஷன் வந்து அலெக்சா பிளிஸோட அம்மா வந்து ஒரு சிச்சுவேஷனுக்காண்டி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்போது சைனான்ற ஒரு உமன்ஸ் ரெஸ்லர் இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து எக்ஸாம்பிளாக காமிச்சு, இந்த மாதிரி ஒரு ரெஸ்லர் வந்து உன்னை வந்து நீ ஒருவேளை ரெஸ்லிங்க்கு போனால் பயங்கரமாக அடிப்பாங்க, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு அலெக்சா பிளிஸை அப்போ வந்து அடக்கி வச்சிருக்காங்க அவங்க அம்மா. ஃபோர்த்து ஃபேக்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சா பிளிஸுக்கு ஒரு ரெஸ்லர் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த ரெஸ்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ. ஸோ ரே மிஸ்டீரியோ பார்த்து தான் அலெக்சா பிளிஸ் ரொம்பவே அட்மையர் ஆனாங்க. ரே மிஸ்டீரியோ பண்ண ஐஃப்ளேயர் மூவ்ஸ்லாம் வந்து பார்த்து தான் ஒரு காலகட்டத்தில் வந்து அலெக்சா பிளிஸ் ஜிம்னாஸ்டிக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ரே மிஸ்டீரியோ வந்து ஒரு ரீசனாக கூட சொல்லலாம் அலெக்சா பிளிஸ் வந்து ரெஸ்லிங்க்கு எப்படி ஆசை வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அலெக்சா பிளிஸ் ஜிம்னாஸ்டிக் கிளாஸ்லாம் கூட போனாங்க. ஃபிஃப்த்து ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அலெக்சா பிளிஸ் வந்து ரெஸ்மியா 30 அப்போவே ஒரு சீனில் வந்துட்டு போயிருக்காங்க. அது என்ன சீன்னா, ட்ரிபிள் எச் வந்து அவரோட என்ட்ரன்ஸில் ஒரு 3 உமன்ஸ் ரெஸ்லர் இருப்பாங்க. ஸோ அந்த 3 உமன்ஸ் ரெஸ்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷார்லட், சாஷா பேங்க்ஸ் அண்ட் அலெக்சா பிளிஸ். ஸோ அலெக்சா பிளிஸ் வந்து ட்ரிபிள் எச்சோட என்ட்ரன்ஸில் ரெஸ்மியா 30 அப்போ இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டடான நியூஸ் தமிழில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெஸ்லிங் சென்டர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.